திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதிக்குன்றை வாழ் சேக்கிடானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக முறையாக வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு பெரிய அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த உரையை கேட்க இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புராணம் தொடங்கி இப்பொழுது தடுத்தாட்கொண்ட புராணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவவதாரம் தொடங்கி பாடல்களில் சென்று கொண்டிருக்கிறது. என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், பெரிய புராணம் என்றால் சில அமைப்புகளில் இவ்வளோ பாட்டு இப்போ முடிக்கணும், இத்தனை வகுப்பில் பெரிய புராணத்தை சொல்லிடணும், இல்லை சுருக்கமாக சொன்னால் போதும் என்பது போல இல்லாமல், எந்த ஒரு வரையறை இல்லாமல் அந்த கருத்துக்களை நாம் ஓய்வாக தெளிவாக வந்து சிந்திப்பதற்கு இந்த அமைப்பிலே ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பெரிய புராணம் மட்டும் இல்லாமல் நாம் பதிகங்களை தொடர்ந்து சிந்திக்கிறோம். சென்ற வகுப்பு அருமையான பதிகம் திருவதிகை வீரட்டானத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்துல தம்மானை அறியாத சாதியாருளரோ என்று அவர் பாடினார். பெருமான் அவர் பெரிய ஒரு கருணையை வியந்து பாடுகிறார். என்னன்னா, நம்ம பார்த்தோம், திருவதிகை வீரட்டானம் என்பது அப்பர் பெருமான் உழவாரம் செய்த தலம். அப்பர் பிறந்தது திருவாமூர். ஆனால் அவர் சமண சமயமெல்லாம் சார்ந்திருந்து பின்பு வரும்பொழுது அருமையான இடம் அது. திலகவதியார் தன்னுடைய தம்பியை பார்த்து திருநீர் கொடுக்குறாங்க. திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென. இப்போ சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், திருநீர் என்பது அமங்கலம், குங்குமம் தான் மங்கலம்னு நினைக்கிறோம். திருநீர் என்பது பெரிய மங்கலம். திருநீர் கொடுத்த உடனே அவர் என்ன நினைக்கிறார், பெருவாழ்வு வந்தது என்று நினைக்கிறார். அப்போ திருநீர் மங்கலம்னு பார்க்குறோம். எப்படி பெருமான் மங்கலமோ, பெருமானை சார்ந்திருக்கிற பொருள்கள் எல்லாம் மங்கலமாக தானே இருக்கும், அது எப்படி அமங்கலமாக இருக்கும்? எனவே திருநீரும் மங்கள பொருள் தான். அப்படி அவர் வாங்கிய பின் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, பெருமானை பாடி தொண்டு செய்திருக்கணும்னு சொல்லும் பொழுது, அவர் அப்பர் உழவாரம் செய்த இடத்த நான் மிதிக்க மாட்டேன், எப்படி நான் மிதிப்பது என்று அஞ்சி சித்தவிட மடத்திலே அவர் தங்குகிறார். அங்கே தங்கும் பொழுது நம்முடைய பெருமான் வழக்கம் போல ஒரு வயோதிகர் கோலத்தில் அவர் துயிலுகின்ற பொழுது தன்னுடைய திருவடி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமுடி மேல் படுமாறு படுக்கிறார். என்னங்க உங்களுடைய கால் என்னுடைய தலையில படுது என்று சொன்ன உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த வரி ரொம்ப அருமையான வரி நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னா, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு சொல்றார். எந்த திசைன்னு எனக்கு தெரியலப்பா, வயசாகி போச்சு என்று சொல்றார். இன்னொன்று, பெருமானுக்கு எந்த திசையும் கிடையாது, இந்த திசையில தான் பெருமான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது, எல்லா திசையிலும் பெருமான் இருக்கிறான் என்று. அவனுடைய மூப்பு என்று சொன்னால் பெருமான் தான் பழையோனாக இருக்கிறான். அப்படி சுந்தரருக்கு திருவடி தீட்சை செய்கிறார்னு பார்க்கிறோம். வலிந்து செய்கிறார். சுந்தரருக்கு லேசா ஒரு எண்ணம் இருக்குது மனசுல, ஐயோ பெருமான் நம்மை ஆட்கொண்டான், தன்னுடைய திருவடியை நம்மளுடைய தலையில வைக்க மாட்டானா என்ற ஒரு ஆசை இருக்குது. அதான் பாடுறார். முதல்ல பாடும் பொழுதே, அம்மான் தன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயன்னு பாடுறார். அப்படி இருக்கிறன்னா, பெருமானே வந்த பொழுது என்ன பண்ணிட்டேன், அது பெருமான் தான் தெரியாம திட்டிட்டேனே என்று வருந்தி பாடுகிறார். அந்த பதிக செய்தியை நம்ம விரிவாக பார்த்தோம். அந்த பாடல் 88வது பாட்டு.
தடுத்தாட்கொண்ட புராணத்தில் செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைம்மாவின் உரியானை கடல் பணிந்து பாடினார். அப்படியே அவருடைய வரிகளை சொல்லி சொன்னார். நம்ம சென்ற வகுப்புல அந்த பதிக விளக்கத்தை பார்த்தோம். குறிப்பும் முடிஞ்சிருச்சு. அதனால இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பை பாருங்க. இன்றைய தேதியில 89வது பாட்டு. அப்படி அந்த பதிகத்தை பாடிய பின் என்ன ஆகுதுன்னு அந்த நிகழ்ச்சியை சொல்றார். பொன்திரளும் மணித்திரளும் பொறுகரி வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குரடும் வன்திரைகளால் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம் திளைத்து ஆடி. இதெல்லாம் பெரிய புராணம் என்று சொன்னால் ஏதோ வரலாற்றை சொல்லி கொண்டு போகுது என்பது இல்லாமல் சேக்கிழார் பல மரபுகளை சொல்லுகிறார். நம்ம சொல்லும் பொழுதே என்ன சொல்றோம், தல யாத்திரை போறோம்னு சொன்னா விரைவா போயிட்டு வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்து போறோம்னு வச்சுங்களேன், அவங்க வகைப்படுத்தியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை திருக்கோயில்கள் தரிசனம்னு. அங்க போயிட்டு ஐயா நான் முறையா பொறுமையா பார்க்க போறேன்னு சொல்லக்கூடாது. அங்க போய் பார்த்துடணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஓய்வாக நாம போகும் பொழுது மிகவும் நிதானமாக மூர்த்தி மூர்த்தி என்று சொன்னால் அந்த திருக்கோயிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான். இப்ப ஏகாம்பரநாதர் என்று சொன்னால் அவர் தான் மூர்த்தி. தலம் என்று சொன்னால் கட்சி, கட்சி தான் தலம். தீர்த்தம் என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு உரிய தீர்த்தமாக இருப்பது எது என்று சொல்லி மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை மூன்றையும் வழிபடுவது என்பதுதான் மரபு. இந்த பாட்டு பாருங்க, அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்த அந்த தலத்தை அவரால் மிதிக்க முடியல. தலத்துக்குள்ள போனாதான் தலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக முடியும். கோயில்ல போனாதான் அங்க இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபட முடியும். அப்போ மூர்த்தி தலத்தை தரிசனம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி தீர்த்தம் என்பது வெளியே இருக்கிறது. அதுவும் சிறந்த தீர்த்தம். கெடிலம் என்பது சொல்ல வேண்டியதே இல்லை. கெடிலத்தை பற்றி பாடும்பொழுது என்ன சொல்றாங்க, கெடில நதியை அது தென்திசை கங்கை அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் அப்படியே எடுத்து நம்ம சேக்கிழார சொல்றார். அப்போ கெடில நதியிலே நாம் திளைத்து நீராடுவோம் என்று சொன்னால் மூர்த்தி தலத்தை தான் நம்ம வழிபட முடியல, தீர்த்தத்தை வழிபடலாம் என்று சொல்லி அவர் மூழ்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த கெடில நதியை சொல்லும் பொழுது பொன்திரளும் மணித்திரளும் பொறுகரி வெண்கோடுகளும். பொன்திரள் என்று சொன்னால் பொன்னும் மண்ணும் கலந்து, பொன் துகள்களும் மண்ணும் கலந்து. மணித்திரள் என்று சொன்னால் பல வகையான மணிகள் எல்லாம் கலந்து அந்த கெடில ஆற்றிலே அடித்து கொண்டு வருது. பொறுகரி வெண்கோடுகள் என்று சொன்னால் கரி என்றால் யானை, பொறுதல் என்று சொன்னால் போர் செய்தல் அர்த்தம். அந்த காலத்துல யானை தான் ரொம்ப வலிமையான போர் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. பொறுகரின்னா போருக்கே உரிய அந்த யானை. அதனுடைய கோடுகள் என்றால் தந்தம்னு அர்த்தம். வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும். மின்திரண்ட என்று சொன்னால் ஒளி வீசுகின்ற வெண்மையான முத்துக்கள். முத்து என்பது நமக்கு தெரியும், பல இடங்கள்ல பிறக்கும். சிப்பிக்குள்ள இருக்கும், மூங்கில்ல இருக்கும்னு சொல்றாங்க. யானையினுடைய தந்தத்துல முத்து இருக்கும். அப்போ இந்த முத்து என்பது யானையினுடைய தந்தத்தில் இருக்கக்கூடிய முத்து என்று உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. ஏன்னு சொன்னா இந்த வெண்கோடுகள்லாம் வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய முத்துலாம் சிதறுது என்று. விரை மலரும் நறுங்குரடும். விரைமலர் என்று சொன்னால் வாசனை மலர்கள். பூஜைக்கு வாசனை மலர்களையும் பயன்படுத்தணும், வாசனை இல்லாத மலர்களையும் பயன்படுத்தலாம்னு பார்க்கிறோம். இதை தான் பயன்படுத்தணும் என்று இல்லை. அது என்ன சொல்றாங்க, ரொம்ப மிகுந்த வாசனையா இருப்பதை காட்டிலும் லேசான வாசனை உள்ள மலர்கள் போடலாம் பூஜைக்குன்னு சொல்றாங்க. அதுபோல பூஜைக்கு உரிய மலர்கள். ஓ ஆமா, காட்டு மல்லி பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க பூஜைக்கு. இருக்கு ஆமா. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இப்போ வாசனை இல்லாத பூனை நம்ம வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவோம் இல்லையா, அதை எதுக்கு வச்சுக்கணும், நல்ல வாசனை பூவா வச்சுக்கலான்ற. அது மாதிரி நமக்கு எது நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுதான். இப்போ சந்தனம்னு சொன்னா கூட இப்போ நம்ம ஏதோ ஒரு சந்தனத்தை வச்சுக்க மாட்டோம்.
கொஞ்சம் தானே வச்சுக்கிறோம். ஆனால் வச்சுக்கும் பொழுது ஐயோ இது வந்து நம்ம தோலுக்கு ஒவ்வாம போயிடுமோ என்று நம்ம பயப்படுவோம். அப்ப பெருமானுக்கு என்ன பண்ணணும்? நல்ல சந்தனமா பெருமானுக்கு பூஜைக்கு வைக்கணும். பா இருக்கிறதுலே கம்மியா கொடுப்பா பூஜைக்கு தான் சொன்னா பெருமான் சிரிச்சுப்பா, நீ எதுக்கு பூஜை பண்ற என்று சொல்லி. இன்னைக்கு வந்து நடராஜருடைய அபிஷேகம் இல்லையா? அபிஷேகம்னு சொன்னா அவரே வருடத்திற்கு 6 அபிஷேகம் தான். வீட்டில் வழிபடுறோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? எதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோமோ, பழங்கள் பஞ்சாமிர்தத்திற்கு என்று சொன்னால் நல்ல பழங்கள், நல்ல தேன். நாங்க சுந்தரருடைய குரு பூஜைக்கு அம்மாவுடைய பிறந்த ஊர் புதுப்பாளையத்தில் ஒரு சிவாச்சாரியார் அவங்க முறையா வந்து செய்வாங்க. சுந்தரருடைய வழி வழியா அவங்க செய்கிறாங்க. அங்க அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், இது பாருங்க இந்த விபூதி வந்து ரொம்ப சுத்தமான விபூதி, ஒரு அடியார்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த தேன் ரொம்ப விலை உயர்ந்த தேன், சுத்தமான தேன். அகத்தீஸ்வரருக்கு நாங்க ஏதோ ஒன்று போட்டுல வருடத்திற்கு ஒன்று செய்கிறோம், அதுவும் சுந்தரருடைய குரு பூஜைக்கு செய்கிறோம்னு சொன்னா சரியா செய்யணும் என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சிவாச்சாரியார் பெருமான இடத்துல இவ்வளவு அன்பா செய்யற. சந்தனம் அதே மாதிரி சாதாரண சந்தனம் கிடைக்கும், விலை உயர்ந்து இருப்பது வந்து இந்த உண்மையான சந்தனம் கொஞ்சம் அதிகம். அது மாதிரி மலர்கள் என்று சொன்னால் நாம் எது விரும்புவோமோ அதை பெருமானுக்கு வந்து கொடுக்கணுமே தவிர, அதுதான் கண்ணப்பர் செய்கிறார். ஏன் எச்சில பெருமான் ஏற்றுக்கொள்கிறார்னு சொன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த ஊன் சுவை எப்படி இருக்கும் என்று. நன்றாக வெந்திருக்கிறதா, சுவையா இருக்குதா, அதை பெருமானுக்கு படைக்கலாம் என்று சொல்லிதான் கண்ணப்பர் வந்து செய்கிறாரே தவிர, மற்றபடி ஏதோ ஒன்று அவர் என்னப்பா தனியா இருக்கிறார் ஏதோ சாப்பிட்டோம் என்று செய்யவில்லைன்னு பார்க்கிறோம். இந்த விரைமலர் என்பதற்காக வந்து, விரைமலர்னா வாசனையுடைய மலர். நறுங்குரடி என்று சொன்னால் சந்தனக்கட்டை. அந்த சந்தனக்கட்டைகள் எல்லாம் அடித்து கொண்டு வருகிறதாம். அப்ப எவ்வளவு வளமான ஒரு ஊர்னு பாருங்க, வளமான நதி என்று பாருங்க. வன்திரைகளால் கொணர்ந்து, வன்திரை என்று சொன்னால் வலிமையாக வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய திரைகள் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால், அதான் முக்கியம். எப்படி நம்ம காவிரி சொன்னார் இல்லையா, காவிரி என்பது சிவதலங்களை எல்லாம் முறையாக வழிபடுகிறது, அந்த காவிரியில விழக்கூடிய மலர்கள் எல்லாம் சிவபூஜைக்கு பயன்படுவது என்று சொல்லி சேக்கிழார் சொன்னார். அதையே அப்படியே எடுத்து என்ன பண்றார், இங்க இருக்கக்கூடிய திருவதிகை, திருவதிகை தலத்தினை கெடில ஆறானது வழிபடுகிறது என்று சொன்னார். திருவதிகை தல கெடிலமும் சிவபூஜை செய்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுகிறது, அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் வழிபடுவது தனி, ஆரே வந்து பூஜை செய்யுதுன்னு சொன்னா அந்த தகுதியான ஒரு ஆற்றை தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தென் திசையில் கங்கை. அப்படின்னா இன்னும் ஒன்று அர்த்தம்னா, நீங்க கங்கைக்காக வடக்க போக வேண்டியது இல்லைன்னு சொல்றார். அந்த கங்கையில் ஆடினாதான் புனிதம் என்று நினைக்காதீங்க, கெடில நதியே வந்து தெற்கே வந்து கங்கை போலதான் என்று சொல்லி தென் திசையில் கங்கை எனும் திருக்கெடிலம் திளைத்தாடி அவ்வாறு நினைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம குருநாதர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை, திருமுறைகளில் மந்திர பாகங்கள் உண்டு என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து சொல்லும்பொழுது ஒன்று சொல்லுவார், என்னன்னா ஏதோ ஒரு சிறப்பான நாள்னு வைத்துங்களேன், இப்போ இன்றைக்கே கூட நடராஜர் அபிஷேகம், நம்ம தில்லையில் போய் தில்லை பெருமானை தரிசனம் பண்ணி தில்லையில் இருக்கக்கூடிய சிவகங்கையில் தீர்த்தத்தில் திளைத்து ஆடினா நல்லது தான். ஆனால் நம்ம எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், தில்லைக்கு போக முடியல. வீட்டில் நம்ம இயல்பாக குளிக்கிறோம் இல்லையா, அப்போ குளிக்கும் பொழுது அந்த நீரை நாம் எடுத்து ஊற்றும் பொழுது சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்று சொன்னால் எல்லா தீர்த்தமாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம சொன்னோம்னா அது சாதாரண தண்ணியாக இருந்தாலும் தீர்த்தமாக மாறிவிடுகிறது. அந்த சிந்தனை தான் என்று சொல்லுவாங்க. சிந்தனைக்கு வலு சேர்க்க வகையிலே அதுக்கு ஆற்றல் கொடுப்பது மந்திரம். எனவே மந்திரத்தை சொல்லிடுறோம், நம்ம சிந்தனையால் நினைத்தால் அது வந்து இருக்கும்னு சொல்றார். அது மாதிரி தென் திசையினுடைய கங்கையாக இருப்பது நம்முடைய கெடிலம் என்று சொல்றார். ஆமா, நனிப்படி. ஆமா, அப்பர் சாமிக்கு வராத துன்பமா, அவங்களுக்கு தான் அது நஞ்சு, எனக்கு வந்து அது அமுதமாக்கிட்டாரு பெருமான் என்று சொல்றா. ஒண்ணுமே அவர் அச்சப்படலைங்களே, பெருமானுடைய சிந்தனை இருந்தா போதும். அதுதான் அவங்க கேட்கிறாங்க வந்து, நீங்க தானே மந்திரம் சொன்னீங்களா என்று சொன்னால் எனக்கு நமச்சிவாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. எப்போ நீற்றறையில போடும் பொழுது என்னங்க பண்ணீங்க என்று சொன்னால், அவனுடைய திருவடி நிழல்ல நான் இருந்தேன், பெருமானுடைய திருவடியை சிந்தித்து கொண்டிருந்தேன், எனக்கு எல்லாமே வந்து குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னு சொன்னா, அவனுடைய சிந்தனையிலே மாறாமல் இருந்தால் பெருமான் அருள் செய்கிறான்
என்று பார்க்கிறோம். அதுதான் ஐயா நினைவுபடுத்தினது. மேலே காவிரிக்கு கூறியது போல் இங்கு கெடில நதிக்கும் கூறினார். தென்திசை கெங்கையது எனப்படும் கெடிலவானரே என்று திருமுறையிலே வந்து சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அந்த விளக்கங்கள் நம்ம சொன்னோம். மூர்த்தி தலம் தீர்த்தத்தில் முதலிரண்டும் சென்று வழிபடாமையால் மூன்றாவதாகிய தீர்த்தத்தை வழிபடுகிறார், மூழ்கி எழுகிறார்னு பார்க்கிறோம். இங்க வந்து மூர்த்தி என்பது திருவதிகை பெருமான் வீரட்டானேஸ்வரர், தலம் என்று சொன்னால் திருவதிகை, தீர்த்தம் என்று சொன்னால் தென்திசை கங்கையாகி கெடிலம். குமரகுருபரர் ஒன்று பாடுகிறார். அங்க தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானை பாடும் பொழுது சிவகங்கையை சொல்றார். என்ன சொல்றார்? தீர்த்தம் என்பது சிவகங்கையே, தில்லையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் சிவகங்கை தீர்த்தம். ஏத்தத்தகும் தலம் எழிற்புழியூரே என்று சொல்லி மூர்த்தி அம்பலக்கூத்தனது உருவே. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று பல இருக்கலாம், ஆனால் மூர்த்தி என்றால் திருச்சிற்றம்பலவன் தான், தலம் என்றால் தில்லைதான், தீர்த்தம் என்றால் சிவகங்கை தான் என்று பாடுகிறார். எதற்கு அதை சொல்லியிருக்கோம்னா, அந்த மூர்த்தி தல தீர்த்த முறை என்பது மிக முக்கியம் என்று பார்க்கிறோம். அந்த முறையோடு நாம வழிபட வேண்டும் என்று. அவ்வாறு வழிபட்டு அவருக்கு ஒரு திருப்தி தான், ஏன்னா பெருமானை பார்க்கலாலும் அந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டோம் என்று. அடுத்து என்ன பண்றார்? அங்கனரை அடி போற்றி அங்கு அகன்று மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர்வழித்தோல் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண்ணிறந்த செங்கணவன் வழிபட்டு திருமாணிக்குழி அணைந்தார். திருமாணிக்குழியினுடைய தலபுராணத்தை சொல்றார் சேக்கிழார். தலபுராணத்தில் வேற இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, நான் எழுதியிருக்கிறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி அங்கனர்னு சொன்னா நம்முடைய பெருமான், நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். இயல்பாகவே கருணை, அவருடைய நோக்கத்திலே கருணை உடையவதனால் பெருமானுடைய கண் தான் அங்கன், அழகிய கண் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அடி போற்றின்னு சொல்றார் பாருங்க. அங்கனரை போற்றி என்று சொல்லாமல் அங்கனரை அடி போற்றி. இப்போ தில்லைக்கு போகும் வரையில் சுந்தரர் வந்து பெருமானை வழிபடும் பொழுதெல்லாம் அடி போற்றி அடி போற்றின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா திருவதிகையில தான் வந்து பெருமானுக்கு, சுந்தரருக்கு வந்து பெருமான் திருவடி தீட்சை செய்தார் இல்லையா? பெருமான் தான் செய்தார், இருந்தாலும் அவனுடைய திருவடியை வலிந்து வந்து தன்னுடைய தலைமையில் வைத்தார் அல்லவா? அதனால் அவனுடைய திருவடியை நம்ம புகழ வேண்டும், அவருடைய திருவடியை நினைக்க வேண்டும் என்றுதான் எங்கெங்கெல்லாம் சேக்கிழார் சொல்றாரோ ஜாக்கிரதையா அடி போற்றி அடி போற்றி என்று சொல்லுவார். பெருமானுடைய திருவடி என்பது திருவருள் தான், இருந்தாலும் தனக்காக வந்து அந்த அருள் செய்த திறத்தினை பாடுகிறார். அங்கனரை அடி போற்றி அங்கு அகன்று. எங்கு அகன்று என்றால் கெடில நதியில இருந்து அகன்று, மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போய், கெடிலத்திற்கு தெற்கே போய் போர்வழித்தோல் மாவலிதன், அதாவது போரிலே மாவலி என்று சொன்னால் அந்த மன்னனுடைய பெயர் மகாவலி சக்கரவர்த்தின்னு அவங்க சொல்லுவாங்க. இங்க கூட நேற்று ஓணும் இல்லையா, அவருடைய அந்த இதுதான் இது. உலகளந்த பெருமாள் கோயில் நம்ம ஊர்ல இருக்கு. நம்ம சிறந்த திருக்குறளுடைய உரையாசிரியர் பரிமேலழகர் அங்கதான் வந்து இருந்தாருன்னு பார்க்கிறோம். உலகளந்த பெருமாள் ஆக வருவதற்கு முன் அவர் வந்து வாமன உருவத்தில் வரார். அந்த மாவலி சக்கரவர்த்தி என்பவர் பேர்லயே வந்து மாவலி என்றால் சேக்கிழார் என்ன விளக்கம் தரார் அவருக்கு? போர் வழித்தோல் மாவலி, போர் செய்து வலிமை உடையவன் பார்க்கிறோம். தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். அவர் பெருசா ஒன்றும் தவறு செய்யல, தேவர்கள் எல்லாம் துன்புறுத்தவே அவர்கள் அஞ்சு என்ன செய்யறாங்க, இப்ப திருமாலிடத்துல வேண்டி அவருடைய துன்பம் செய்கிறார், கொஞ்சம் நீங்க அவரை இது பண்ணணும் என்று சொல்லும் பொழுது திருமால் என்ன பண்றார்? வாமனனா அவதாரம் எடுத்து வரார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். வாமன உருவம் என்பது ஒரு சிறிய அந்தணனாக வரக்கூடிய அந்த உருவம், சிறிய உருவம். அப்படி வந்தவர் என்ன பண்றார்? எனக்கு தானமாக, ஏன்னா அவர் பிரம்மச்சரிய குலத்தில் இருக்கிறார், அவங்க தானமாக கேட்கலாம், அது அவங்களோட முறைதான். அப்படி கேட்கும் பொழுது 3 அடி மண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். மாவலி சக்கரவர்த்தி இடத்துல போய் என்ன 3 அடி மண் கேட்கிறாருன்னு சிரிச்சுக்கிட்டு சரி கொடுத்துடலான்னு சொல்லும் பொழுது அப்புறம் அவர் உலகளந்தானாக மாறுகிறார். ஒரு அடியை மண்ணிலே வைத்து மற்றொரு அடியை விண்ணிலே வைத்து 3ஆவது அடியை எங்க வைப்பது என்று கேட்கும் பொழுது தன்னுடைய தலையிலே வைன்னு சொல்லி அவர் அப்புறம் பாதாள லோகத்தில் தள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமாயா, தாரை, ஆமா
வண்டு உருவத்துல. ஆமா. அதெல்லாம் வந்து அதான் நயத்திற்காக சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இதெல்லாம் வந்து சமாதானம் தான் அது. நான் அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அது வந்து வஞ்சனை தான். இப்போ திரிபுராந்தகர்கள் கூட இருக்கட்டுமே, திரிபுராந்தகர்கள் முறையாக சிவபூஜை செய்யக்கூடியவங்க. அதனால வந்து அவர்களை அழிக்க முடியாம இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, பெருமான் வந்து அழிக்கணும்னா கூட அவர்கள் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கணும். சிவபூஜை செய்யறவங்களை பெருமான் எப்படி அழிப்பார் என்று சொன்னால், திருமாலை அனுப்பி அவரை கொஞ்சம் மயக்குங்க என்று சொல்றாங்க. அவரு மயக்கத்துல தான் வல்லவர் இல்லையா? காத்தல் தொழில் என்பதற்கே நம்ம பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். எதை காக்கிறார் என்று சொன்னால், நம்மை காக்கல அவர், நம்மிடத்துல அந்த மயக்கம் தீராமல் காக்கிறார். அதான் திருமால்னு சொல்றோம். இப்போ அதை விட என்ன சொல்றாங்க, செல்வம் கொடுப்பார்னு சொல்றோம். செல்வம் என்பது என்ன, அது மயக்கம் தானே. அப்போ அது அவருடைய துறை. எதுக்குன்னா, இங்கேயும் வந்து அவர் வஞ்சித்து தான் வெல்கிறார். மாவலி சக்கரவர்த்தி வந்து அவருடைய ஆற்றலினால் வெல்லல. அதனாலதான் என்ன பண்றார், அந்த பாவம் நீங்க வேண்டுமென்றால் நாம் பெருமானை வழிபட வேண்டும் என்றுதான் திருமாணிக்குழியிலே வழிபடுகிறார் என்று சேக்கிழார் மட்டும் இல்ல, ஞானசம்பந்தரும் வந்து அதை பதிவு செய்கிறார் திருமாணிக்குழியினுடைய அந்த தேவாரத்தில். அது சொல்லும் பொழுது எல்லாமே அதான் ஆமா. அதாவது இலக்கணத்துல கூட என்ன சொல்லுவாங்க, இலக்கணத்துல இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு. இந்த வழக்கு சொல்லுவாங்க. வழக்கு சொல்லும் பொழுது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருன்னு சொல்லுவாங்க. இலக்கணம் உடையதுன்னு சொன்னா எப்படி இலக்கணமோ அதுபடியே வழங்கும், அது இலக்கணம் உடையது வழக்குல, இயல்பு வழக்குல. தகுதி வழக்கு அது தனியா இருக்கு. இலக்கண போலின்னு சொன்னா என்னன்னா, பெரியவங்க பாடிட்டு போயிருப்பாங்க, அது இலக்கணம் பொருந்தாது, ஆனா அதை நம்ம குற்றம்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி அதுக்கு ஒரு இலக்கணம் சொன்னா, அதான் இலக்கண போலி. இலக்கணம் போல இருக்கும் ஆனா இலக்கணம் கிடையாது, அது அது மரபு பற்றி அதை ஏத்துக்கணும். அது மாதிரிதான் அவர் அவதார புருஷனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தாலும் நம்ம குற்றமா சொல்ல முடியாது, ஒரு சமாதானம் சொல்லலாமே தவிர அது குற்றம் ஆகாது என்று சொல்ல முடியாதுன்னு பார்க்கும். அதான் அது மாதிரி. அதுல வேற முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னுவாங்க இலக்கணம். அதெல்லாம் அது நினைவுக்கு வந்தது. மகாபாரத செய்திகள்ல ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே அப்படிதான். ஏன் என்று சொன்னா அவர் சொல்றாரு இல்லையா, இன்னொன்னு கீதையே எடுத்துக்கங்களேன், நம்ம குணமே வந்து அர்ஜுனன் என்ன சொல்றா, எல்லாமே எங்களுடைய உறவினர்களா இருக்கிறாங்க, போரும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் ஊரும் வேணாம் என்று சொல்லி போயிடலாம் கண்ணா என்று சொல்லும் பொழுது எதிர்க்கிறவங்க குரு பெற்றோர் இது உறவினர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, உன்னுடைய இன்று விளையக்கூடிய தீமையை பார்க்காதே, நாளை விளையக்கூடிய நன்மையை பார்த்தா ஆயுதத்தை ஏந்துன்றார், அகிம்சையே வேணான்றார். அப்ப அதை சொல்லிதான் அவர் செய்யறாருன்னு சொன்னா பாவம் தான் அது. இருந்தாலும் வந்து தேவைப்படும் பொழுது அது செய்யறாங்கன்னு பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் ராமாவதாரத்திலையும் அப்படிதானே வந்து சிவபூஜை செய்கிறார். ஏன்னா பெரிய சிவபக்தன், அவன் ஏதோ ஒரு பிழை செய்துட்டான், ஆனா பெரிய பிழை அது. மாற்றானுடைய மனைவியை வந்து அவன் எடுத்துட்டு போய் வச்சிருக்கான்னா அது தவறு என்று தான் செய்கிறார். என்னதான் இருந்தாலும் உயிர்கொலை என்று சொன்னால் அது கண்டிப்பா வந்து தவறு தான். இப்போ கூட வந்து குலத்தின் சார்பாக இயல்பாக இருப்பது என்று சொல்லி சொன்னாலுமே அதுவுமே வந்து அபுத்திபூர்வமாக வந்து தவறாதான் போயிடும்னு பார்க்கிறோம். அதனால வந்து அதற்கு பாவங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிவபூஜை செய்யணும், அதுதான் அவர் செய்கிறார் திருமால். அது சொல்லும் பொழுது போர்வழித்தோல் மாவலிதன் மங்கள வேள்வின்னு சொல்றாரு பாருங்க. அது மங்களமான வேள்வி என்றால் குற்றமில்லாத வேள்வி செய்யும் பொழுது அவர் என்ன பண்றார், அதை தடுப்பதற்கு பண்டு வாமனனாய், அதுவும் அவங்க குரு சொல்றார், சுக்லாச்சாரியார் என்ன சொல்றார், எப்பா வந்திருக்கிறது வாமனனாகிய சாதாரண பிராமணன் இல்லப்பா,
அவர் திருமால் வந்திருக்கிறார், நீ கொடுக்காதே என்று சொல்லி தான் வண்டுருவம் எடுத்து அந்த கமண்டலத்தில் போய் அடைத்துக் கொள்கிறார். அப்பதான் அவர் தர்பை புல்லினால கண்ணை வந்து குத்துறாருன்னு பார்க்கிறோம். அவர் சொல்லியும் கேட்காம அவன் என்ன சொல்றான், மன்னன் வந்து அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், நான் சொல்லிட்டேன், சொன்னதை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படி ஒரு நேர்மையாளனை வந்து பாதாளத்தில் தள்ளினதுனால அந்த பாவம் நீங்குவதற்காக மண் இறந்த செங்கணவன் சொல்றார். இரத்தல்னு சொன்னா நமக்கு தெரியும், தானமாக கேட்டல். செங்கணவன் என்று சொன்னால் செம்மையான கண்களை உடையவன், அவரை தாமரை கண்ணான்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணைந்தார். திருமாணிக்குழி என்பது அவர் வழிபட்ட தலம் என்று பார்க்கிறோம். அங்கனரை அடி போற்றுதல் என்பது பெருமான் சித்தவட மடத்தில் தனக்கு செய்த பெருங்கருணையை நோக்கி. எவ்வளோ அது பெரிய கருணை இல்லையா. ரொம்ப அந்த பாட்டு நமக்கு படிச்சா உருக்கமா இருக்கும். சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். நான் மதியாது சொன்ன அந்த பாடல் என்று சொல்றார் பெருமானே, நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன், எப்பதான் உன்னுடைய திருவடியை மேல வைப்பேன், ஆனா நீ வச்சப்ப நான் மறந்துட்டேனே என்று சொல்லி முதல்லயே சொல்லிட்டார். இனிமேல் உன்னை மறவாதே நினைக்கின்றேன்னு சொன்னவர் தான், ஆனா வந்து இங்க வந்தப்போ நீதானே நான் தெரிஞ்சுக்க முடியலையே என்று சொல்லி வருந்தி பாடுகிறார். அதனால அதை போற்றார். அடி போற்றி. செங்கணவன் என்று சொன்னால் சிவந்த கண்களுடைய திருமால். வாமன் என்றால் திருமால் குறுகிய வடிவம் கொண்டெடுத்து திருவவதாரம். மண் இரத்தல் 3 அடி மண் தானமாக கேட்டல் என்று சொல்றோம். அந்த மாணி குழி என்றால், மாணி என்று சொன்னா பிரம்மச்சாரி என்று பொருள். வாமன ஒரு அவதாரம் வந்து பிரம்மச்சாரியாக தானே வரார். அதனால அவர் வந்து கேட்ட தலம், அப்படி கேட்டு வழிபட்ட இடம்ன்றதுனால மாணி குழி என்று. குழினா ஏதோ பள்ளம் கிடையாது, அது வந்து தங்குற இடம் அல்லது தலம் அப்படின்னு வைத்துக்கலாம், ஊர் என்று. நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் பாருங்க. மாறுமான் உருவாய் மற்றினை இன்றி வானோரை செருமாவளிபால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமான் உருவன் தன் குறியாக கொண்டாடும் கருமாகண்டன் மேயது கண்ணார் கோயிலே என்று கண்ணார் கோயிலில் பாடும் பொழுது இந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய அந்த வரலாற்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். தன் குறியாக கொண்டாடும் என்று சொன்னால் பெருமானுடைய அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சிவபூஜை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பெருமான் கருமான் கண்டனாக இருக்கிறான் என்று சொல்லி திருமால் வழிபட்ட செய்தியை சொல்றார். 46வது பக்கத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. அதுதான் அந்த தலத்தினுடைய பதிகம். நித்த நியமத் தொழிலனாகி நெடுமால் குரலனாகி மிகவும் குரலனாகின்னு சொன்னா குள்ளமான உருவம் எடுத்து நித்தமும் நியமமாக பூஜை செய்கிறார். சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடமாம். சாதாரி பண்ணில் அமைந்த பதிகம் அது. அங்க சொல்றார், இது மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம செய்தது தவறுதான் என்று நியமமாக பெருமானை வழிபட்டு சித்தத்தை ஒருக்கின்னு சொல்றாரு பாருங்க. ஏதோ பேருக்கு பூஜை செய்யக்கூடாது, செய்தா முறையா செய்யணும். சித்தம் ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகன் பெருமான் இருக்கக்கூடிய இடம் திருமாணிக்குழின்னு பாட போறார். முழு பாட்டு எழுதல, நீங்க பார்த்துக்குங்க. 91வது பாட்டு. அந்த திருமாணிக்குழியை பரவி பரம்பொருளை பணிந்து தாள். இங்கே என்ன சொல்றார், பெருமானுடைய திருவடியை பணிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணைநகரை வணங்கினர் வந்தமிழ் பாடி நரம்புடை யாழ் ஒளிமுழவின் நாத ஒளி வேத ஒளி அறம்பெயர்தம் கீத ஒளி அரா தில்லை மருங்கணைந்தார். தாழ்பணிந்துன்னு சொல்லலாம், பரம்பொருளை தாழ்பணிந்து அது ஒன்று. இது வந்து இந்த 2 சொல்லும் திருமாணிக்குழியில் இருக்கக்கூடிய பெருமானை அவரை வணங்கி என்ன பண்றார், திணைநகரை சொல்லும்போது எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் சொல்றா பாருங்க. பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணைநகர். அங்க போய் திணைநகர் பெருமானை வழிபட வேண்டுமே என்று போய் வழிபடுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பெருமான் நல்ல வரம் தருவான், வேண்டியதை தருவான் என்று அப்படி அடியார்களுக்கு அருளுகின்ற இயல்புடைய பெருமானை வழிபட்டு வண்டமிழ் பாடுகிறார், இனிமையான தமிழ் பாடுகிறார் என்று சொல்லி அப்புறம் தில்லைக்கு போக போறார் என்று சொல்றாங்க. நம்ம திணைநகரனுடைய அந்த பதிகத்தை வந்து சிந்திக்கணும். திணைநகரை பற்றி சொல்லும் பொழுது சும்மா ஒரு குறிப்பு மட்டும் எழுதியிருக்கேன். இதில் நடுநாட்டில் 5வது தலம், நடுநாட்டு தலம் திணைநகர். இத்தலத்தில் தலபுராணம் வந்து எழுதியிருக்கோம். இத்தலத்தில் பல்லசாதியில் அவதரித்த பெரியான் என்ற சிவனடியாருக்கு பெருமான் திணையை உடனே விளைவித்து அருள் செய்தமையின் இப்பெயர் பெற்றது என்பது தலபுராணம். என்ன தலபுராணம்னு சொன்னா, பல்லர்கள் என்று சொன்னால் உழவு தொழில் செய்பவர்கள். அந்த உழவு தொழில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க,
இவர் போய் திணை இது பண்றார், விதைக்கிறார். அப்போ ஒரு வயசானவர் வந்து என்ன பண்றார், அப்பா எனக்கு சோறு வேணும் என்று கேட்ட உடனே கொடுக்குற சாமி என்று இவர் என்ன பண்றார், உடனே அதை விட்டுட்டு விதைத்திருப்பதை கூட விட்டுட்டு போய் என்னுடைய வீட்டில இருந்து எடுத்துட்டு வரேன், ஏன்னா நிலத்துல எங்க இருக்கும் சோறு, போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போனா அவர் வர்றதுக்குள்ள அவர் விதைத்த எல்லாம் வந்து விளைந்து விட்டது என்று சொன்னால் பெருமானுடைய பெருங்கருணை. ஏன்னா அவர் சிவனடியாரா இருந்திருக்கிறார் என்றுதான் வந்து அந்த பெயரே திணைநகர் என்று அந்த ஊருக்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இத்தலத்தில் நம்பிகளது திருமுறை மட்டுமே கிடைக்கின்றது. திணைநகர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் தான் இருக்குது. மாணிக்குழியில வந்து பாடியிருக்கலாம், ஆனால் அந்த பதிகம் வந்து கிடைக்கல, சுந்தரருடைய பதிகம் கிடைக்கல. இப்போ திணைநகர் அந்த பதிகத்தை பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வழக்கம் போல அந்த முதல் பதிகத்தை மட்டும் விண்ணப்பம் செய்துட்டு அடுத்து தொடர்ந்து நம்ம கருத்துக்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருத்திணைநகர். நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றிக்கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லியை கற்றையன் சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மணனே. திருச்சிற்றம்பலம். தக்கேசி பண்ணில் அமைந்த பதிகம் இது. இந்த பதிகம் முழுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும் பொழுது பெருமானை சென்று அடைய வேண்டும் என்று தன்னுடைய மனத்துக்கு அவர் பாடுறார், நமக்காக தான் பாடுறார். மனதை நோக்கி பாடக்கூடிய பதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுதான் எழுதியிருக்கோம். இத்திருப்பதிகம் சிவபெருமானை சென்றடையுமாறு நெஞ்சிற்கு அறிவுறுத்துவதாக அருளி செய்தது என்று நம்ம தருமை ஆதீன பதிப்புல அந்த குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க அருணை ஐயா அவர்கள். பெருமானை சொல்லும் பொழுது நீரு தாங்கிய திருநுதலானை, அவருடைய நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த திருநீரு பெருமான் நெற்றியிலே மட்டுமல்ல உடல் முழுக்க பூசிக்கொண்டிருக்கிறான். மெய்யலாம் வெந்நீர் சனித்த மேனியான் என்று சொன்னால் ஏக சங்காரமாக இல்லாமல் எல்லா சங்காரம் செய்து முற்றும் அழித்த பின் அந்த சாம்பல் கூட எங்க போவது என்று அது இருக்குது. அப்ப அதற்கு அடைக்கலமாக தன்னுடைய திருமேனியிலே பெருமான் பூசிக்கொள்வதுதான் திருநூற்றினுடைய அந்த தத்துவம். இப்ப நாம கூட பூசுறோம்னு சொன்னா பெருமானுக்கு சிறந்த அடையாளமாக இருப்பது அவனுடைய நினைவாக பூசுகிறோம். இந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, முடிசார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடிசாம்பலா தான் போவாங்க என்று நிலையில்லாமை, அந்த நிலையாமை உணர்த்துவதுதான் திருநீற்றுடைய தத்துவம். அது அந்த ஒரு எண்ணம் வந்து லேசா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுதுதான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா பற்றற்று இருக்க முடியும் என்பதைத்தான் சேக்கிழார் முதல்லே சொல்லும் பொழுது பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள்னு சொன்னார். அந்த புனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி எதையுமே கேட்காமல் அவங்க இருப்பாங்க என்று சொல்லி சொன்னார் இல்லையா, அதுதான். அப்ப பெருமான் நீரு தாங்கிய திருநுதலனாக இருக்கிறான். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்களேன், நீங்க பெருமானை நினைச்சு திருநீர் வைக்கிறீங்க, பெருமான் எதுக்கு திருநீர் வைக்கிறார் என்று கேட்டால் அவர் யாரையும் தியானிச்சு வைக்கல, அந்த சாம்பலுக்கு கூட பெருமான் அடைக்கலம் தருகிறார் என்று நம்ம பதில் சொல்லலாம். நீரு தாங்கிய திருநுதல், நுதல் என்று சொன்னால் நெற்றி, பெருமானுக்கு சொல்லும் பொழுது அது திருநுதல்னு சொல்றார். நெற்றிக்கண்ணனை, நெற்றிக்கண் என்பது பெருமானுடைய அடையாளம். நெற்றிக்கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை, உமையம்மையை, நிறைவளை என்று சொன்னால் வரிசையாக வளையலை அணிந்த உமையம்மையை ஒரு பாகம் உடைய கொள்கையினானைன்னு சொல்றார். கொள்கைன்னு சொன்னா விருப்பம், அப்புறம் கருத்து. அந்த விருப்பம்னு சொன்னா என்னன்னா விருப்பத்தினால் செய்யக்கூடிய செயல்னு அர்த்தம். விருப்பம்னா விருப்பம்னு இல்லை, விருப்பத்தினுடைய அடுத்த நிலை செயல் என்று சொல்லி உமையம்மையை
தன்னுடைய ஒரு பாகத்திலே கொடுத்த செயலை செய்யக்கூடியவன். அடுத்து குற்றம் இல்லையேன்னு சொல்றார். நாம தான் ஏதாவது குற்றம் செய்யுமே தவிர பெருமான் குற்றமில்லாதவனாக இருக்கிறான். அவர் குறைவிலா நிறைவு என்று சொல்வது போல குற்றமில்லையே, குணமுடையவன் சொன்னா போதும், குற்றம் இல்லாதவன் என்பதையும் திருமுறையில் சொல்றான். குற்றமில்லையை கற்றையன் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை. கற்றையம் சடை என்று சொன்னால் நல்ல கற்றைனா அடர்த்தியா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை. அந்த சடைமுடியோடு இருக்கக்கூடிய கோலம் என்பது ஒரு அருமையான கோலம். இப்போ சன்னிதானங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே தரிசனம் செய்யும் பொழுது அப்படிதான் இருக்கும். அது ஒரு தவக்கோலமாக பூசையில் இருந்துட்டு வந்தாங்கன்னா தர்ம ஆதீனம் அவங்களுடைய மரபு சடை வளர்ப்பது. சில ஆதீனங்கள் வந்து சடை வளர்க்க மாட்டாங்க, அவங்களுடைய மரபை பொறுத்திருக்கு. இப்போ பெருமானை சொல்லும்பொழுது பிஞகன்னே நம்ம சொல்றோம்னு பார்க்கிறோம். அப்போ அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறார். ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை, அமரர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்திற்காக வழிபட்டாலாம் பெருமான் வந்து டக்குன்னு வெளிப்பட மாட்டான். அடியார்கள் வழிபட்டால் தான் உடனே வெளிப்படுவான் என்பதை திருவாசகத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார். இன்னொன்று அவங்க எதுக்கு வாழ்த்துறாங்கன்னு அவர் சொல்லிட்டார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அப்படின்ட்டார். மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. தேவர்கள் எதுக்கு வணங்குறாங்கன்னு சொன்னா என்னை எல்லாரும் வணங்கணும் என்று பெருமானை வணங்குறாங்களே தவிர பெருமானை நம்ம வணங்கணும் என்று அந்த எண்ணத்தோட வணங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வழிபட்டா பெருமான் அரிய சோதியாக இருக்கிறார். அந்த சோதியை வரிவரால் உகலும் மீன் வந்து உகழக்கூடிய என்றால் அந்த மீன்கள் எல்லாம் இருக்குதுன்னா நீர்வளமுடைய நாடாக அந்த திணைநகர் இருக்குது. சேறு தாங்கிய, ஏன்னா நீர்வளம் இருந்தால் தான் சேறு இருக்கும், அங்கே மீன்கள்லாம் இருக்கும். சேறு தாங்கிய திருத்திணை நகருள், திருத்திணையில் இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே மனநேன்னு சொல்றார். அந்த சிவக்கொழுந்து என்று சொல்வதற்கு சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு எழுதுறார் அருணையார். ஏதோ சிவக்கொழுந்துன்னு சொன்னா அது ஏதோ ஒரு பேர் என்று எடுத்துக்கொள்ளாமல் அங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு சிவக்கொழுந்தீசர் என்று அப்படி சொல்லிடாம ஏன் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று ஒரு பாடலையும் சொல்றார். இது ரொம்ப மிக முக்கியமான பதிகம். ஏன்னா திருக்கடைக்காப்பும் அவர் அப்படிதான் சொல்றார், அதுக்கான பொருள் அப்படிதான் சொல்றார் 10வது பாட்டுல. ஏன் சிவக்கொழுந்தினைன்னு சொன்னார்னா, சிவம் என்று சொன்னால் மங்களம். எது மங்களம் என்று சொன்னால் மங்களத்தன்மையில இருந்து மாறாமல் இருப்பதுதான் மங்களம். இன்னைக்கு இது மங்களமா இருக்குது, நாளைக்கு அமங்கலமா போகும் என்று இருக்கக்கூடாது. நன்மை என்று சொன்னால் நிலையான நன்மையாக இருக்கணும், இன்பம் என்று சொன்னால் நிலையான இன்பமாக இருக்கணும். அதனாலதான் பெருமானை திருவுடையானைன்னு சொல்லாம சென்றடையாத திருவுடையானை என்று சொன்னாங்க. பெருமானுடைய திருவடிதான் வந்து திரு என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது இங்க சிவம் என்றால் மங்களம்னு பொருள். அந்த கொழுந்து அல்லது சிவக்கொழுந்தினைன்னா என்ன அர்த்தம்னா, அதான் குறிப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கொழுந்துன்னு சொன்னா அந்த ஒரு தளிரா இருக்கு இல்லையா, அப்படியே முளைத்து வருவது, அப்பதான் வரக்கூடியது அந்த இளைய தன்மை, அதை கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கொழுந்துனா என்னன்னா உச்சின்னு பொருள். நான் கொழுந்துனா அந்த இதுதான் நினைச்சேன், ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஆமா ஆமா இருக்கலாம் இருக்கலாம், நான் பார்த்தது இல்லை. கொழுந்து என்று சொன்னால் உச்சின்னு ஒரு பொருள். அப்ப என்ன எழுதுறார் அருணையார்னு சொன்னா, சிவக்கொழுந்து என்பது நன்மையின் மேலெல்லையாய் உள்ளவன். நன்மைன்னு சொன்னா நமக்கு வீடு பேருன்னு தெரியும். இன்னொன்னு ஏன் அது வீடு பேருன்னு சொன்னா அதுதான் சிறந்த நன்மை. எப்படி இருந்தாலும் எதனா ஒரு துன்பம் வந்துடும், வீடு பேர் இல்லைன்னா என்ன, பிறவி உண்டு வினை உண்டு. அதனால் பெரிய நன்மையாக இருக்கக்கூடிய தரக்கூடிய பெருமான் என்பதனால் சிவக்கொழுந்து என்றால் நன்மையின் மேல் எல்லையாய் உள்ள அந்த பெருமானை சென்று அடை மனனே. நீ போய் பெருமானை வந்து அடை என்று சொன்னால் இந்த உலகியல்ல வந்து அழுந்து இருக்காத, பெருமானை வணங்கு என்று சொல்றார். ஒரு பாட்டிலையும் வலிந்து சொல்கிறார், தன்னுடைய மனத்தை நோக்கி நோக்கி சொல்றார். பாட்டுக்கு மறுபடியும் சொல்லுவார். ஏன்னு சொன்னா இந்த மனசு என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காது. அதனாலதான் மறுபடியும் சொல்றாங்க. பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களே அப்படி பாடுறாங்கன்னா அவங்கள நோக்கி அவங்க பாடினாங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது, நம்மை நோக்கி தான் பாடுறாங்க. இருந்தாலும் மனசு என்பது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம்னு பார்க்குறோம். நம்ம நினைக்கிறத செய்ய விடாது.
வகுப்பு கேட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சத்தம் வந்ததுன்னு சொன்னால் ஃபோனில் இருக்கிறது என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு தோணிடும். அந்த கான்சன்ட்ரேஷன் என்பது ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, நம்ம நினைப்பதை செய்ய முடியாது. அதுவும் பெருமானிடத்தில் போகணும்னு சொன்னால் அது தவம் இருக்கணும், நம்முடைய முயற்சி மட்டும் இல்லை என்று சொல்லி தான் பெருமானை சென்று அடையின்னு சொல்கிறார். 2வது பாட்டு பாருங்க. பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர்வாழ் மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் தினியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று சொல்றார். இந்த உடம்பு பற்றி சொல்லும் பொழுது பிணிகொள் ஆக்கை என்று சொல்றார். நீங்க என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் எப்படி பார்த்துக்கிட்டாலும் அதனால ஒரு நன்மை என்பது உண்டு தான். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறேன், என்னால் 80 வயதில் கூட தளராமல் இருக்க முடியும், 20 வயதில் இருந்த மாதிரி இருக்க முடியும் என்று சொன்னால் அது முடியாது. உடற்பயிற்சி செய்வதனால எனக்கு எந்த நோயுமே வராது என்று உறுதி செய்ய முடியுமா என்றால் அது முடியாது. மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது சொன்னார் இல்லையா, கள்ளப்புலக்குரம்பை அப்படின்னு சொன்னார். கடைசியா உடம்பு சொல்லும் பொழுது வேற்று விகார விடக்குடம்புன்னு சொன்னார் இல்லையா. மாதிரி விகாரமுடைய உடம்பு இது. இளமையில இருப்பது போல முதுமையில இல்லை, தளர்ந்து போயிடுதுன்னு பார்க்கிறோம். எனவே இயல்பாகவே பிணிகளை உடைய உடம்பு இது என்று சொல்லிதான் பிணிகொள் ஆக்கை. சரி, இந்த உடம்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பிறப்பிறப்புல இருந்து நீங்கணும். பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா நல்ல தலைவனிடத்தில் போய் அடையணும். ஏதோ ஒரு தலைவரிடத்தில் போகக்கூடாது தான். ஈசன் என்றால் தலைவன் அர்த்தம். ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன். இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடிக்கு நீ போவதற்கு தயாராக இருந்தால், அவனை சிந்திப்பதற்கு தயாராக இருந்தால் உனக்கு நான் சொல்றேன் என்ன வழின்னு சொல்லிட்டு என்று சொல்லி சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே, நீ பயப்படாத. எப்படி ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் இல்லையா, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அளவந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். உங்களுடைய அந்த கடைசி காலத்தில் பெருமானை தவிர யாருப்பா சொல்ல முடியும், அஞ்சேல்னு சொல்ல முடியும்னு சொன்னா பயப்படாதப்பா என்று யாராலையும் சொல்ல முடியாது. இவரே சொல்றார். என்னன்னா, நீ உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னா உன்னுடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் உட்கார்ந்து அழதான் முடியுமே தவிர அவர்களால் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி சுந்தரர் இந்த பாட்டில் சொல்றார். அப்போ இறைவன் ஒருவன் தான் அந்த இறுதி காலத்தில் அஞ்சல் என்று சொல்லி உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்கிறார். அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர் வாழ்மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும். அணிகொள் வெஞ்சிலைனா ரொம்ப அழகிய சிலை, வில். சிலைனா வில்லு. வில்லுக்கு அவ்வளோ அருமையான வில்லை எடுத்துகிட்டு போகிறாராம். எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பயன்படுத்தவே இல்லைன்னு பார்க்குறோம். சிரிச்சு எரிச்சு விட்டார். ஆனால் கோவப்படுற மாதிரி கோவப்படுறாராம். அதான் சொல்கிறார். உகச்சீரும் என்றால் சினந்து, ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும். ஐயன் என்றாலும் தலைவன். வையகத்தில் இருக்கக்கூடியவரெல்லாம் பரவி நின்று ஏற்றக்கூடிய தினியும் வார்பொழில் செறிந்த நீண்ட சோலைகளை உடைய திருத்தினை நகரை நீ சென்று அடை என்று சொல்லி தன்னுடைய மனதிற்கு சொல்கிறார். 3வது பாட்டு குறிப்பு எதுவும் பெருசா நம்ம கொடுக்கல 2வது பாட்டுக்கு. 3வது பாட்டு வடிகொள் கண்ணினை மடந்தையர் தம்பால் மயலதுற்று வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல் எருதேறும் மூர்த்தியை முதலாய பிரானை அடிகள் என்று அடியார்கள் தொழுது எத்தும் அப்பன் ஒப்பிலாமுலை உமைகோனை செடிகொள் காண்மலி திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. என்ன சொல்றார்? அப்பர் கூட பாடுறார் இல்லையா, பாலனாய் கழிந்த நாளும் பாட்டில் சொல்லும் பொழுது அதுதான் இங்க சொல்றார். என்னன்னா, வடிகொள் கண்ணினை மடந்தையர் தம்மால். அந்த வடிகொள் என்று சொன்னால் மாவடு போல இருக்கக்கூடிய கண். பெண்களுக்கு அழகு எவ்வளோ சொன்னாலும் கண் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் கூட அடைக்கல பத்திர சொல்றார், மாவடு வகிரன கண்ணி பங்கா என்று உமையம்மைக்கு சொல்லும் பொழுது அந்த அம்மாவுடைய கண் மாவடு போல இருக்கிறது, அழகான கண்களாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த
இது லட்சணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை லட்சணம் என்று பெண்களுக்கு சொல்லும் பொழுது அந்த அதுல வந்து கண்ணு மிக முக்கியமா சொல்லுவாங்க. சாமுத்திரிகா லட்சணத்தை சொல்லும் பொழுது கண்ணு முக்கியம் என்று சொல்லுவாங்க. அதான் சொல்றார், வடு என்றால் அந்த மாவடு போல இருக்கக்கூடிய கண் இணை என்றால் இணைக்கண், இரண்டு கண்களும் வந்து அப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு கண் அழகா ஒரு கண் அழகா இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கண்ணினை மடந்தையர் தம்பால் மயலதுற்று வஞ்சனைக்கு இடமாகி, மனமே நீ என்ன பண்ணும், பெருமானிடத்துல போய் உன்னுடைய கவனத்தை செலுத்தினமே தவிர இது போல வந்து பெண்களிடத்துல செலுத்தக்கூடாது என்று சொல்லி என்ன சொல்றார், முடியுமா கருதேல் எருதேறும் மூர்த்தியை முதலாய பிராணி. முடியுமா என்றால் முடிவதற்கு ஆளாக, அழிவதற்கு ஆளா போவாத எருதேறக்கூடிய மூர்த்தியை நினை, சிவபெருமானை நினை என்று சொல்லி அவனை எப்படி அடிகள் என்று அடியார் தொழுதேத்தும் அப்பன், எங்க பெருமான் எங்க பெருமான் என்று சொல்லி அடியார்கள் எல்லாம் ஏத்துகிறார்களாம். அப்படி ஏத்தக்கூடிய அப்பனை ஒப்பிலா முலை உமைகோனை, உமைக்கு ஒரு பேரு ஒப்பிலா முலையம்மை என்றே சொல்லுவாங்க. ஒப்புமையற்ற மார்பகங்களை உடைய உமைகோனை, ஏனென்று சொன்னால் உமையம்மையினுடைய அந்த தனங்கள் என்பது அபரஞானம் பரஞானம். ஞானசம்பந்த பெருமானுக்கு அதான சிவனடியை சிந்திக்கும் பாட்டில் சொல்றார் இல்லையா, ஓமையிலா கலஞானம் உணர்வறிய மெய்ஞானம் என்பது உமையம்மையினுடைய அந்த ஞான பாலடிசினால்தான் வந்து அவர் பெறுகிறார் என்று சொன்னால் அதை வந்து வேற யாராலையும் தர முடியாது என்றுதான் ஒப்பிலா முலை உமைகோனை செடிகொள் காண்மலி, நல்ல செறிந்த காடுகள் எல்லாம் செடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய திருத்தினருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மரணே என்று சொல்றார். ஒரு ஒரு பாட்டிலையும் நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் என்று சொன்னால், நன்மையில் மேலில்லையாய் உள்ள அந்த பெருமானை நீ சென்று அடை என்று. மூன்றாவது பாட்டினுடைய அந்த குறிப்பை மட்டும் பாருங்க. என்னன்னா, அந்த மடந்தையர்னு சொல்றார் இல்லையா, மடந்தையர் என்று சொன்னால் பன்மை, மடந்தை என்றால் ஒருமை, மடந்தையர்னா பன்மை. பன்மையில சொன்னதுனால இது சாதாரண இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவியை சொல்லலை. ஏன்னா அப்படி சொன்னா என்ன ஆகிடும், திருமணமே வேண்டாம் இல்லறத்தில் இருப்பதே தவறு என்பது போல வந்து ஆகிடும் இல்லையா. அதுதான் அருணையாருடைய குறிப்பு தான் அது எழுதியிருக்கு. நான் மடந்தையர் என பன்மையில் அருளினமையால் அது மனைக்கிழத்தியர். ஒரு நிமிஷம். அது மனைக்கிழத்தீரல்லாத காமக்கிழத்தீரையும் பரத்தையரும் ஆகிய பலரை. ஏன்னா அந்த காலத்துல வந்து அது அந்த குற்றம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தாலும் வந்து அந்த குற்றம் இருக்குது. அதுதான் வந்து சொல்றார், அதுபோல நீங்க வந்து செய்வது பெரிய குற்றம். அதுதான். ஆமா ஐயா, அப்படியா? ஓ, ஆமா ஆமா. ஓ, அதுக்கு இது ஊமையா சொல்றாங்களா? அடேப்பா. அதான் தெரிந்த பொருளை வைத்து தெரியாத பொருளை உணர்த்துவது மாதிரி அவங்களுக்கு அப்போ பழக்கமாக இருந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். அது அவங்கள சொல்லும் பொழுது எவ்வளோ அடையாளம், கண்ணை பற்றி சொன்னதுனால சொல்கிறோம். கண்ணில் வந்து அந்த மை வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, பெண்கள் பரத்தியர்கள் தான் அப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ தலைவி புலம்பும் போது அதெல்லாம் அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி புலம்புவா. அவள் வந்து என்னுடைய தலைவனை வந்து என்னிடத்துல சேராமல் பிரித்துட்டாளே என்று பாடுவா. அது சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. அந்த வஞ்சனைன்னு சொன்னால் என்னென்னா, அது மாதிரி அப்படி போகிறான்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணிடத்துல போய், அம்மா நான் ஏதோ பரத்தையாக இருக்கிறேன், நான் சும்மா உன்னிடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய மனைவி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவா, உதைப்பா. அதனால் ஒரு இடத்துலையும் என்ன சொல்லுவான், நீ தான் எனக்கு ரொம்ப விருப்பம் என்று சொல்லி போழ்மொழிகள் எல்லாம் பேசி அந்த பெண்ணை அடைய முயல்வது தான் வஞ்சனை. ஏன்னா ஒருத்தருக்கும் நீ பொய்யா இருக்கிற, ஒருத்தரிடத்துலையும் உண்மையா இல்லை இல்லையா. முதல்ல அறத்தை மீறி பரத்த இடத்துல போற, காமக்கிழத்திர இடத்துல போற, அங்கேயும் போய் என்ன பண்ற, உன்னிடத்துல தான் எனக்கு விருப்பம், உன்னிடத்துல தான் எனக்கு விருப்பம்னு ஒருத்தருக்கிட்டையும் பொய் சொல்ற இல்லையா. அது எவ்வளவு பெரிய வஞ்சனை. இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பஞ்சமாபாதகங்கள்லேயே முதல்ல சொல்றது பொய் தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுதான் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. பொய் களவு எல்லாம் சொல்லும் பொழுது 5 சொல்றாங்களே, கொலை கூட அப்புறம் தான் சொல்லுவாங்க. பொய் தான் முதல்ல. இருக்கிறதுலே பெரும் பாவம் என்பது பொய் சொல்வது தான். அதனால பொய்யே சொல்லக்கூடாது. அதனால தானேங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்ததற்காக பழையனூர்ல வேளாளர்கள்லாம்
தீயில வந்து தீமூட்டி இருக்கிறாருன்னு சொன்னா என்ன, வாக்க மீறிட்டா அது பொய்யா போயிடும். பொய் என்பது பெரிய குற்றம் என்று சான்றோர்கள் நினைப்பாங்க என்று சொல்றார். அந்த வஞ்சனைன்னா என்ன எழுதுறாரு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அதுவும் ஒண்ணு. இப்ப யாரும் வந்து தட்டி கேட்பதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா நீங்க சொன்னீங்க சார், நான் சாட்சியா இருந்தேன்லாம் சொல்றதுக்கு இல்லை. அவங்க யாரு சொன்னாங்களோ அவங்க மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு வழிப்போக்கனா வந்தவனுக்கு தெரியும். மனைவி தான் வந்து பேயா மாதிரி போயிட்டா, நீலியவ போயிட்டா. அப்போ அவங்க பெருமானுக்கு தான் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம சொன்ன சொல் வந்து மாறக்கூடாது என்பதைத்தான் சேக்கிழார் வியந்து போய் பாடுறார். எடுத்து அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு. நற்று, ஆமா, அந்த துஞ்ச வருவார் வந்து ஞானசம்பந்தருடைய பதிகம். சேக்கிழார் சொல்லும் பொழுது சொல்றார், அந்த ஒரு சொல்லுக்காக அவர்கள் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அது நம்ம இது திருக்குறிப்பு தொண்டர் வரும்பொழுது விரிவா பார்க்கலாம். ஆமா, அதனாலதான் சொல்லுவாங்க, அழுதா கூட நீலி கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அது பொய்யான கண்ணீருக்கு நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஆமாமா ஆமா 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 ஆமா. ஓ ஓ ஓ இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியதுதான். அந்த வாய்மை என்பது ஒரு உயர்ந்த பண்பு, அதை அவர்கள் காப்பாத்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. மகிழ்ச்சி. வஞ்சனை என்று சொன்னால் தன் எண்ணங்களை இற்கிழத்திக்கு மறைத்தலும். அதான் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மறைப்பான், மறைச்சிட்டு போறான். அடுத்து அவர் ஒவ்வொருவரோடும் அவரிடத்தன்றி பிறர் மாட்டு அன்பில்லையாக காட்டுதல். இதெல்லாம் வந்து பெரிய வஞ்சனை என்று சொல்லி, அப்படி வஞ்சித்து ஒரு சிற்றின்பத்திற்காக போறானே என்று சொன்னால் பெருமான் பேரின்பத்தை தருகிறான். அது எவ்வளவு நாள் வந்து முடியும்? எல்லாம் அதான் சொல்றாங்களே, இளமையில ஆடுறது அப்பதான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வரையறை உடைய சிற்றின்பங்கள். எல்லா இன்பமே சிற்றின்பம் தான் பெருமானுடைய இன்பத்தை நோக்கும் பொழுது என்று சொல்லி, அதெல்லாம் வேணாம் என்று மனசுக்கு சொல்றா. அந்த அபரஞானம் பரஞானம் என்ற அந்த செய்தியை வந்து நம்ம சொல்லிட்டோம். 4வது பாட்டு. பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவை என்று உழந்து அயர்ந்து வீழாதே அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி மாவின் ஈருரி உடை புனைந்தானே மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவதேவனை திருத்திரை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று சொல்றார். பாவமே புரிந்து அகரிடம் என்று சொன்னால் பிரபஞ்சம், உலகம். பிரபஞ்சம் என்ற அந்த சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்பது அகலிடம் என்பது. பஞ்சம் என்றால் விரிந்தது என்று பொருள். விரிந்த இடமாக இருப்பதுதான் அகலிடம்னு சொல். இந்த உலகத்தில இருந்து பாவமே செய்து கொண்டிருக்காத. அது என்னன்னா, இதுல வந்து பாட்டு எப்படி வருது? பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைன்னு வருது இல்லையா? அதனால அந்த பகர்ந்து என்று சொல்வது கூட பொய் பகர்ந்து அப்படின்னு எழுதுற அருணையார். ஏன்னா பாவமே செய்யக்கூடியவனா உண்மையா பேச போறான், எனவே அது வந்து பொய் என்று அவர் எழுதுகிறார். பொய் பகர்ந்து இப்படி நீங்க பாவச் செயல்களை ஈடுபடாதீங்க. என்ன பண்ணுங்க? பெருமானிடத்திலே அண்ணலுடைய திறத்தினை அறிவினால் கருத வேண்டும் என்று எழுதுறாங்க. ஆவை என்று உழர்ந்து அயர்ந்து வீழாதே. என்ன ஒரு இதுனா, தப்பு பண்றவனுக்கு சில பேர் தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுவான், சில பேருக்கு இது தப்புனே தெரியாது. அதுதான் வந்து ஏதோ பெரிய ஒரு நல்ல செயல் என்பது போல செய்யற. உயிருக்கு உறுதி தான் இதுதான் நினைச்சு செய்யறப்பா, இதுதான் ஆவ என்று அயர்ந்து உழலாதே. மயங்கி நினைக்காத. நீ செய்யற பாவம்லாம் உனக்கு நன்மையை தராது. என்ன பாவம் செய்தா என்னங்க, ஏதோ போய் நான் வந்து கோயிலில் போய் வழிபாடு செஞ்சிடறேன், வருஷத்துக்கு ஒரு முறை மொத்தமாக கிராண்டாக ஒரு ஃபெஸ்டிவல் நடத்திடுறேன் என்று சொன்னால் அதெல்லாம் பெருமான் வந்து எடுத்துக்க மாட்டான். இது என்ன கணக்கான புண்ணியத்துக்கு பாவத்துக்கு கழிச்சுக்கிறதுக்கு? ஒழுக்கமான முறையிலே சம்பாதித்து ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சா கூட பெருமான் வந்து அதை ஏற்றுப்பானே தவிர, இந்த பாவத்தினால் வந்து நீங்க எவ்வளவு பெருசா நீங்க செய்தாலும் அது விளம்பரத்துக்கு தானே தவிர அதை பெருமான் ஏற்றுக்க மாட்டான் என்று சொல்லி சொல்றாங்க. முதல்ல ஆடம்பரமான பூசையை பெருமான் விரும்பவே மாட்டான் என்று சொல்றாங்க. அது நம்ம சமயத்துக்கு மட்டும் இல்லை, ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இங்க கிறிஸ்துவத்தில் கூட அப்படிதான் வந்து வருது. அதை சொல்லும் பொழுது ஒரு வசனம் ஐயா சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஆடம்பரமாக செய்த பூசையினுடைய பலனை
நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இயேசுபிரான் சொல்லும் பொழுது என்னன்னா, ஆடம்பரமாக செய்த பூஜையினுடைய பலனை அடைந்து விட்டாய்னா நீ என்ன கேட்கறியோ அதை கொடுத்துருவாருன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நல்லா பூஜை செஞ்சினா பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்பா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாரே, அமர்நாத் போய் இப்படி செஞ்சிருக்கிறாரே, இந்த மாதிரி விழாவை அமர்நாத் மாதிரி யாருன்னா செய்ய முடியுமா என்று சொல்லிட்டாங்கன்னா அதுதான் பலன். அந்த பலன் உனக்கு கிடைச்சிருமே தவிர பூசைக்கான பலன் உனக்கு கிடைக்காது. எனவே என்ன அர்த்தம்னா, ஆடம்பரமோ எளிமையோ மனசு ஒன்றி போய் நீ செய்யணுமே தவிர சும்மா வெளிப்பார்வைக்காக செய்யக்கூடாது. பூஜை யாருக்காக செய்யணும்? இறைவனுக்காக செய்யணுமே தவிர அடுத்தவர்களுக்காக, பார்வையாளர்களுக்காக செய்யக்கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆமா, பெருமான் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரா, பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தமை நானே, வெக்கப்பட்டு நிற்பார், இவன்லாம் எதுக்கு பூஜை பண்றான் என்று சொல்லி பெருமான் பார்ப்பார் என்று அப்பர் சொல்கிறார். இதெல்லாம் உண்மைதான். வேண்டாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகில் அப்படிதான் இருக்கு. என்ன செய்தாலும் வழிபாடு செய்தால் போகிடும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, முதல்ல அது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெறன்னு சொல்லிட்டார். அந்த மனத்துக்கண் மாசிலநாதன் குரல் தான் திருக்குறளுடைய மகா வாக்கியமா சொல்லுவாங்க. அந்த குரலை அது ஒன்று இருந்தா போதுமே தவிர வேற எதுவுமே வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆயிட்டா அதுக்கப்புறம் நீ தப்பா செய்ய போற, சரியா இருப்பதான் செய்வே தவிர. இப்போ அப்படிதான் சிவனடியார்கள் செய்யக்கூடிய குற்றத்தை கூட பெருமான் குணமாக கொள்றான்னு சொன்னா, சிவனடியார்கள் என்ன குற்றம் செய்ய போறாங்க? குற்றமே பெருசா செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சிவனடியாரா இருப்பாங்க என்று பொருத்தி பார்த்துக்கலாம். அதுதான் அந்த மனத்துக்கு மாசிலின் ஆதலுக்கும் நம்ம சொல்லணும்னு பார்க்கிறோம். அரியானைன்னு சொல்லிட்டார் இல்லையா, அவ்வளவுதான். அந்த அறமே இருக்காது உனக்குன்னு சொன்னா அப்ப பெருமான் எப்படி வெளிப்படுவார்? கரவாடும், அதுவும் சாதாரண நெஞ்சு இல்ல, வல் நெஞ்சருக்கு, அவங்க எல்லாம் வல் நெஞ்சருக்கு அரியானை அப்படின்ட்டாரு. இப்ப மற்றவங்களுக்கு எப்படிங்க இருக்கிறாருன்னா, கரவாடும் வெள்ளஞ்சற்கு அரியானை கரவார்வாள் விரவாடும் பெருமானைன்னு சொல்லிட்டார். இயல்பா இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றா, பெருமான் பொருந்தி இருக்கிறான் அவர்களுடன் பாடுறான்னு பார்க்கிறோம். ஆமா, அப்பர் நிறைய சொல்றா, வஞ்ச நெஞ்சற்கு அரியர் போலும்னு திருத்தாண்டகத்துல சொல்றாரு. அதேதான் 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறைலாம் போட்டு வெளுப்பாரு அப்பர் சுவாமிகள். அதுதான் இங்க சொல்றார், அந்த பாவத்திலே இருக்காதீங்க, கொஞ்சமாச்சும் ஒரு நன்மை செய்யினா மனத்தை நோக்கி சொல்றாருன்னு பார்க்கிறோம். இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி, அப்புறம் மாவின் ஈருரி. அந்த மா என்று சொன்னால் நம்ம யானை தான் நினைப்போம். மா என்றால் புலி. புலியினுடைய உடை அந்த புலியினுடைய தோலை பெருமான் அரைக்கசைத்திருக்கிறான். புலித்தோலை அரைக்கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் என்று பாடுறோம் இல்லையா. எனவே இது போர்த்ததில்லை. மாவின் ஈருரி போர்த்தானேன்னு சொன்னா மானா யானை. இத பாட்டுல எப்படி வருது? மாவின் ஈருரி உடை புனைந்தானை, உடையாக புனைந்தான் என்று சொன்னால் அது புலி. ஏன்னா தமிழ்ல எதை எங்க சொல்லணுமோ அதை அங்க சொல்லணும். மா என்றால் பொதுவா விலங்கு தான். கைமா என்று சொன்னால் கையுடைய விலங்கு யானைன்னு சொல்லலாம். இங்க வெறும் மாவுன்னு வரும்பொழுது நம்ம எங்க அதை சொல்லணுமோ அதை பொருத்தி பார்க்கிறோம். மாவின் ஈருரி உடை புனைந்தானை, அப்படி புனைந்த பெருமானை, மணியை மணி போன்ற நிறமுடையவனை, மாணிக்கம் போன்றவனை, ஏன்னா சிவப்பு, மைந்தனை வானவர்க்கு அமுதை என்று சொல்லி, மைந்தனைன்னு சொன்னா நான் கூட யோசிச்சேன், மைந்தன்னு சொன்னா மகன் தானே, பெருமான மகனா சொல்லுவாரா என்று சொன்னால், மைந்தன் என்றால் யாவர்க்கும் வலிய சார்பாய் உள்ளவன். ஆமா, அம்மா சொல்றாங்க எல்லாருக்கும் கவனிக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் பெரும் சார்பாக இருப்பது யார் என்று சொன்னால் பெருமான் தானே என்று. இதெல்லாம் எப்படி அவங்க எழுதுனாங்களோ தெரியல. அதுக்குதான் பெரியவருடைய. ஆமா ஐயா, ஆமா, கம்பராமாயணத்து. ஆமா, அதான் அதான் காத்து. ஆமா, அதான் அதான்
பொதுவாக திருமுறைகளுக்கெல்லாம் இது மாதிரி தகுந்தவருடைய உரை வைத்தாதான் நமக்கு தெரியும். சொன்ன மாதிரி வேர்ச்சொல்லே வந்து அந்த காத்தல் காப்பவர்களை குறிப்பதனால் யார் வந்து காப்பாற்றுவாங்க அடுத்த கேள்வி வருது இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர் காப்பாற்றுவாங்க, வயதானவர்களாக இருந்தால் என்னுடைய மகள் காப்பாற்றுவாங்க என்று சொல்லுவாங்க. காப்பாற்றுவாங்க தான், இப்போ காப்பாற்றுவாங்க. உயிரை வந்து தொடர்ந்து யார் காப்பாற்றுவாங்க என்று சொன்னால் பெருமான் தான் காப்பான் என்பதனால் யாவர்க்கும் வலிய சார்பாய் உள்ளவன், வலிமையான சார்பாக உள்ளவன் அவன்தான் என்று சொல்லி அவனை சார்வதுதான் நல்ல சார்பு என்று சொல்றான். சார்ந்து மைந்தனை வானவர்க்கு அமுதை, வானவர்க்கெல்லாம் அமுதமாக இருக்கிறான் தேவதேவனை. அப்ப சாதாரண தேவனாக இருக்கிறானா என்று சொன்னால் இல்லை, அவன் தேவதேவனாக இருக்கிறான். திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மரணேன்னு சொல்றார். இங்க அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதின்னு சொன்னார் இல்லையா. அந்த அறிவினால் கருதுதல்லாம் என்னன்னா, அறிவு எப்படி நம்ம பெருமானை கருத முடியும் என்றால் ஞானாசிரியர்வால் உபதேசம் பெற்றுதான் வந்து பெருமானை சிந்திக்க முடியும். அந்த அறிவினால் என்று சொன்னால் அதுதான் குறிப்பில் கொடுத்துருக்கோம். நல்லாசிரியர்வால் பெற்ற அறிவினால், அது வந்து அந்த நல்லாசிரியர் என்பது ஞானாசிரியர். அது கேட்டல், சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க இல்லையா 4, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அப்புறம்தான் நிட்டை கூடுதல்னு சொல்லுவாங்க. நிட்டை கூடுதல் என்பது தான் அனுபவம், அதுவரை வந்து படிமுறை தான். அப்போ அறிவு என்பது கேட்டல், அறிவினால் கருதின்னு சொல்றார் இல்லையா. அவர் கொடுத்த அந்த ஞானத்தினால் தான் கருத வேண்டும். அவரே வந்து கூட இருந்திருக்க மாட்டார். அவர் கொடுத்த ஞானத்தை இப்போ மாணிக்கவாசகர் உபதேசம் செய்துட்டு போயிட்டார். அப்புறம் மாணிக்கவாசகர் பெருமானை சிந்தித்து பாடுவதுதான் திருவாசகம். அப்போ அது வந்து கேட்டல். எது அறிவினால் என்பது கேட்டல். கருதி என்று சொன்னால் அது சிந்தித்தல். கடைசியா சொல்றார் இல்லையா சென்றடை மரணேன்னு சொல்றார் இல்லையா. அப்படி சென்று என்று சொல்லக்கூடியது தெளிதல். தெளிவு நிலை வந்தாதான் பெருமானிடத்துல செல்ல முடியும். அடைதல் என்று சொன்னால் அதுதான் அனுபவம். அழுந்துதல் அதான் நிட்டை கூடுதல் என்று சொல்லி அந்த சித்தாந்தத்தினுடைய ஞானத்தினுடைய நுட்பத்தை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதலை இந்த பாட்டில் சொல்றா என்று பார்க்கிறோம். 5வது பாடல், ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அருமாநிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கெனப் பேசும் இதுவும் பொய்யனவே நினைவுளமே குன்றுலாவிய புயமுடையானை கூத்தனை குலாவி குவளையத்தோர் சென்றலாம் பயில் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மரணே என்று சொல்றார். என்னன்னா, செல்வம் இருந்தால் போதும், செல்வம் பெற்றிருந்தால் நம்ம நல்லா வாழலாம் என்று சொல்லுவாங்க. அந்த மயக்க உரைகள் எல்லாம் கேட்காதீங்கன்றார். அதான் சொல்றார், அருமாநிதி இயற்றி என்றும் வாழலாம். நிலையில்லாத வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. அதை விட ஒருபடி மேல போய் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர். அப்போ இந்த வாழ்க்கையில போய் செல்வம் இருந்தா போதும் நம்ம என்றும் வாழலாம்னு சொன்னா அதெல்லாம் நீ நம்பாத. எமக்கென பேசும் இதுவும் பொய்யனவே நினை உளமே. பாட்டுல மரணேன்னு வரப்பொழுது இருந்தாலும் உளமேன்னு மறுபடியும் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அதனிடத்துல ரொம்ப இறந்து கேட்கிறார். கேட்டு பெருமானை நீ அடை என்று கேட்கிறார். அதான் நம்ம கொடுத்திருப்போம். ஒன்றலா உயிர் வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு பொருள் இல்லாத உயிர் வாழ்க்கை. இறைவனிடத்துல போய் நம்ம ஈடுபாடு கொண்டு சொல்றாரு, சித்தியார்ல சொல்றாரு இல்லையா, மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயும் ஆனிடத்து ஐந்திலாடும் அரண்பணிக்காக. பெருமானுடைய தொண்டில ஈடுபட்டால்தான் அது நல்ல வாழ்க்கை. அது வரைக்கும் அது வந்து அல்ல வாழ்க்கை தான். எனவே அப்படி இல்லாத வாழ்க்கை ஒரு பொருள் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ நிலையா நினைத்துட்டு உடல் தளர்ந்து அருமாநிதி இயற்றி, அருமாநிதி என்றால் அரிய பெரிய செல்வம், அது ஏதானா இருக்கட்டும், சங்கநிதி பதுமநிதியாக இருக்கட்டும், இருந்தாலும் இதுவும் பொய்யனவே நினை உளமே. இதுவும் என்று சொன்னால் இந்த செருக்குரை, செருக்குரைனா செருக்கினால் சொல்லக்கூடியது. எல்லாம் இது இருந்துட்டா போதும்பா என்று சொல்றாங்களே, அது செருக்கினால் சொல்வது. அதனை கேட்காத உளமே என்று சொல்லி என்ன சொல்றார், குன்றுலாவிய புயமுடையானை, மலைகள் போல தோளுடைய பெருமானை, கூத்தனை, அவன் கூத்தன் கூத்தாடுபவன் பார்க்கிறோம். குலாவி குவளையத்தோர், குலாவி என்று சொன்னால் பல பேர் வந்து சேர்ந்து வழிபடுறாங்களாம். குவளையம் என்றால் உலகம், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்று சொன்னால் அந்த ஊருடைய அமைப்பு வளமாக இருக்கிறது, அதனால் பல அடியார்கள் சென்று வழிபடுகிறார்கள் என்று எழுதுறாங்க. சென்று எல்லாம் பயில் திருத்திணை நகருள், அப்படி அடியார் பெருமக்கள் எல்லாம் சென்று வழிபடக்கூடிய திருத்திணை நகருளே நீ சென்று அடை மரணே என்று சொல்லி பாடுறா. 6வது பாடல்,
வேந்தராய் உலக ஆண்டு அறம் புரிந்து வீற்றிருந்த இவ்வுடலிது தன்னை தேய்ந்து இறந்து வெந்துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே பாந்தலங்கையில் ஆட்டுகந்தானை பரமனை கடற்சூர் தடிந்திட்ட சேந்தர் தாதையை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மரணே. ஒரு கருத்து சொன்னோம் இல்லையா நம்ம இந்த பாட்டில் தான், அது என்னன்னா இவ்வுடல் என்று சொல்லி வருது இல்லையா பாட்டில், என்னன்னா ஆமா வீட்டிருந்த இவ்வுடல் இது தன்னை என்று இவ்வுடல்னு சொல்றாரு. இவ்வுடல் என்று சொன்னால் இந்த மனித பிறவில இருக்கக்கூடிய உடல், அதான் சொல்றார். இந்த மக்கட்பிறப்பில் இருக்கக்கூடிய உடல் வேந்தரா கூட இருக்கட்டும், வேந்தராய் இருந்து அறம் புரிந்திருந்தாலும் இது ஒரு நாள் போகக்கூடிய உடல் தான். அந்த உடலுக்கு நீ பற்று வைக்காதே என்று சொல்லி இந்த வாழ்வு என்பது பொக்க வாழ்வு என்று சொல்றார். இந்த பொக்கம் என்ற சொல் பொய்மைன்னு அர்த்தம். திருவம்பாவையில கூட வரும் பாரு, பொக்கங்கள் பேசி என்று வரும். பொக்கங்கள்னா பொய் பேசாத என்று அர்த்தம். பொய்யான வாழ்வு, பொய்யான வாழ்வுனா நிலையற்றது என்று அர்த்தம். தத்துவத்தில் பொய் என்றால் நிலையில்லாதது, மெய் என்றால் நிலையானதுன்னு பொருள். அப்போ நிலையில்லாத இந்த வாழ்வினை விட்டு பாந்தலங்கையில் ஆட்டுகந்தானே என்றால், பா என்றால் பாம்பு, அலங்கையில் என்றால் உள்ளங்கையிலே பாம்பை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை, பரமனை, பரமனை என்றால் மேலானவனை, அப்படிப்பட்ட பெருமான் எப்படி இருக்கிறார்னு சொன்னா கடல் சூர் தடிந்திட்ட சேந்த தாதை, கடலிலே இருந்த சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுடைய தாதையாக இருக்கக்கூடியவன், அவனை சென்றடை மரணே என்று சொல்லி பாடுறார். குறிப்பு, இவ்வுடல் என்பது மக்கட்பிறப்பினை சுற்றி நின்றது எழுதியிருக்கோம். இது தன்னை இறந்து என, அது பாட்டினுடைய பொருள் கொள்வதற்காக. இறந்து என்றால் கடந்து நீங்கி, அதாவது இந்த பற்றெல்லாம் கடந்து போய் நீ பெருமானை அடை என்று சொல்லி சொல்றார். சொல்ற எளிமையாக தான் இருக்குமே தவிர, சாதாரண ஒரு பேனாவுடைய மூடி வச்சுக்கங்களேன், வகுப்புக்கு வரோம் பேனா எடுத்துட்டு வரோம் இல்லையா, மூடி எங்க விட்டுட்டு போயிட்டோன்னா கூட ஐயோ மூடி விட்டுட்டு போயிட்டோமே என்று தான் இருக்குமே தவிர, அடுத்த வகுப்புல ஐயா எடுத்து வச்சிருப்பாரா எதுக்கும் கேட்டு பார்க்கலான்னு தோணும். பேனா தானே சரி விட்டுருவோமே என்று நமக்கு இருக்காது. எதுக்கு சொல்ல வரோன்னா, பழக்கம் பற்று அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது என்று தான் அவ்வளோ சொல்றாங்க. அதை கடிந்து நீ போய் பெருமானத்தில் வர வேண்டும் என்று. 7வது பாட்டு. ஓ அப்படியா? ஓ ஆமாம்மா, ஆமாம் ஆமாம் ஐயா, சரி 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 ஆமாம் ஆமாம், நம்ம ஏன் பெரிய புராணம் படிக்கணும் இடையில. அது 7வது பாட்டு முக்கியமான சித்தாந்த செய்தியை சொல்றா. அதனால அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஐயா அறிவிப்பாங்க அடுத்த வகுப்பினுடைய செய்திகளை. ஒரு குறிப்பு சொல்லணும்னா, வெறும் பெரிய புராணமாக இல்லாமல் பதிக விளக்கங்கள், பதிக விளக்கம் என்று தொட்டால் சித்தாந்தம் வருது. சித்தாந்தத்தில் இப்போ அடுத்த பாட்டில் சமயங்கள் குறித்து வருது. மீமாம்சக மதத்தை பற்றி அவ்வளோ விரிவாக பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அப்படி எல்லாத்தினுடைய ஒரு பார்வையாக நாம் பார்க்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ விரிவாக பார்ப்பதற்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கக்கூடிய நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வகுப்பினை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. திருச்சி.